இந்தியா vs பங்களாதேஷ் 2 டெஸ்ட் மேட்ச் சீரிஸ் ஆடுறதுக்காக இந்தியா வந்திருக்காங்க பங்களாதேஷ் அணி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முதல் டெஸ்ட் நம்ம சென்னையில் நடந்தது. ஸோ டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் ஆப் டு போல் அப்படின்ற மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து கேப்டன் ரோஹித் சர்மாவும் எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வாலும் ஆடினாங்க. பெரிய ஷாக் என்னன்னா 6 ரன்ல ஷர்மா காலி, அசான் முகமது பால்ல. ஸோ அதுக்கப்புறம் சுமன் கில் வந்தா அப்படி எப்படி ஆட போறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி நின்றுட்டு இருந்தா அப்படி அப்பா பேஸ் எக்ஸ்பிரஷன் தான்ப்பா இருக்கு, மற்றதெல்லாம் இல்லப்பான்ற மாதிரி டக் அவுட் அசான் முகமது பால் அவரும் அவுட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் விராட் கோலியும் 6 ரன், ரோஹித் சர்மா எவ்வளோ அடிச்சார் 6 ரன், நான் அதுக்கு மேலே அடிச்சு அவருக்கு மரியாதை இருக்காது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 ரன்ல அவரும் காலி, அசான் முகமது பால்ல. ரிஷப் பந்தும் யஷ்வாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா அது வந்து கை கொடுக்கலனே சொல்லலாம். 39 ரன்ல ரிஷப் பண்டும் காலி ஆயிட்டாரு அசான் முகமது பால்ல. 4 விக்கெட் எடுத்தாரு அசான் முகமதுனே சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கேஎல் ராகுல் நல்லா ஆடுவார்னு எதிர்பார்த்தா அவர் 16 ரன்ல காலி, ஹெச்எஸ்பி ஜெய்ஸ்வால் 56 ரன்ல காலி. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸா வந்து பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஒரு 144 ரன்னுக்கு 6 விக்கெட். அதுக்கப்புறம் ரவீந்திர ஜடேஜாவும் ரவிச்சந்திர அஸ்வினும் வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்தாங்க. செம்ம இன்னிங்ஸ் பை ரவிச்சந்திர அஸ்வின் அண்ட் ஜடேஜாவே சொல்லலாம். செம்மையா வந்து பார்த்தீங்கன்னா வந்து என் சொந்த மண்ணுங்க, என் குடும்பத்தை கூட்டு வந்து மேட்ச் ஆடுறேன், பார்க்க அங்கே பாருங்க எங்க அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க, எங்க வீட்டில் எல்லாரும் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முன்னாடி நான் கேவலமா ஆனா நல்லா இருக்குமா இப்போ அசத்திரம் பாருங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமான பேட்டிங்னே சொல்லலாம். 2 6 10 4ன்ற மாதிரி வெளுத்து வாங்கிட்டாரு. 108 பாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் செஞ்சுரியை கடந்தாரு. வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அவர் கை கொடுக்கும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா வந்து பார்த்தீங்கன்னா 117 பாலுக்கு போய் 86 ரன்ன்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் நாட் அவுட் பேட்ஸ்மேன் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. 144 ரன்னுக்கு விழுந்த விக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் வேற லெவலில் பில்ட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா 339 ரன் 6 விக்கெட் அப்படின்ற மாதிரி ஆடிக்கிட்டு இருக்காங்க டே 1 முடிவில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு இது அப்படியே தொடரும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு நல்லா அந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய வாய்ப்பு இருக்கும். அது என்னன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம தினமலர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.